இப்போல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே ஒன்று, அங்கே இன்னொரு இடத்து, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது என்ன சொல்றது, இந்த இந்த வருத்தம், இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி, அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு பொழுத வேண்டியதா இருக்கு. வெரி பேட், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் சொல்லவும் முடியலை. நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க நடிகை தானே, அவங்க அப்படி காட்டுறாங்க இல்லை. அந்த பொண்ணோட கடைசி 5 minutes எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன். அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணிருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, மூச்செல்லாம் முட்டுது. அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுவோம், சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும், போகாது, பச்சை தண்ணி கூட உள்ள போகாது. கோபப்படுறதா, வருத்தப்படுறதா. ஆனா ஆச்சரியமா இருக்குங்க, கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க. அஃபிஷியல்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி, அது தயவு செஞ்சு மாத்திடுங்க ப்ளீஸ். உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி. எத்தனை 48 மணி நேரம், 52 மணி நேரம்னு எத்தனை வழியில் இருந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 29 வயசுல இல்ல 27 வயசுல காவு கொடுக்கறதுக்கா? அதுக்கு பேக்காமலே இருந்திருக்கலாமே, பிரெக்னென்ட் ஆகாமலே இருந்திருக்கலாமே. குழந்தைய பத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்கா? இங்க ஒண்ணு, அங்க ஒரு பையன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்பா அம்மா. செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த வித பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொல்றதே. எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொல்லி வைக்கிறேன்னா இது வேற அவங்கள கொண்டுட்டு இருக்கோம். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நிஜமா பயமா இருக்கு இப்பெல்லாம் டிவி ஆன் பண்றதுக்கு.